திருச்சிற்றம்பலம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. 2025 இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்காரவங்களுக்கு பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரவங்க எப்பயுமே புத்தி கூர்மை உள்ளவங்க. ஏன்னா அவங்க புதன் வீட்டில் இருக்கிறனால அவங்களுக்கு எப்பவுமே யார்கிட்டையுமே எந்த வம்பு தும்பு வச்சுக்க மாட்டாங்க. அவங்கள விஷயத்த ரகசியமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. உங்கள் விஷயத்த யாருக்கும் தெரியக்கூடாது. முதல்ல நான் சம்பாதிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன சம்பாதிக்கிறேன், ஏது சம்பாதிக்கிறேன், எவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறேன், இன்றைக்கி நான் 2000 தான் ஏன் சம்பாதிச்சேன் அப்படின்பாங்க. ஆனால் அது 2 லட்சமாகவும் இருக்கலாம், 20,000மாகவும் இருக்கலாம், வெறும் 200 ரூபாயாகவும் இருக்கலாம். அதைத்தான் அவங்க சொல்ல மாட்டாங்க வெளியே. எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம், என்ன சம்பாரிச்சிருக்கோம், என்ன வச்சுருக்கோம். ஆனால் எவ்வளோ சம்பாரித்தாலும் அதை கோட்டை விடுறதும் இந்த மிதுன ராசிக்காரவங்க தான். அதை கோட்டை விடாமல் தக்காத்து இருக்கிறதும் மிதுன ராசிக்காரவங்களோட டேலண்ட் இருக்குது. ஏன்னா உங்களோட பாவ காரகங்கள் அந்த லெவலுக்கு இருக்குது. குரு உங்களுக்கு கொஞ்சம் பலகீனமாக இருக்கப்ப பல்கான அமௌண்ட் கையில் வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே காலியாயிடும். அதை நீங்கள் நல்ல விதத்தில் இன்வெஸ்ட். இப்போ 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன், அதை கையிலே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு யாருக்காவது வட்டி கேட்குறீங்க, அந்த வட்டி கொடுத்துருவீங்க, அவன் ஓடி போயிருவான். அப்போ அந்த இழக்கிறது நீங்கள் தானே. அதே பணத்தை நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க. அப்போது 1 லட்ச ரூபா நகை விலைவாசி ஏறுச்சுன்னா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் போகும். இல்லை அந்த 10% ஏறினாலும் 1,10,000 இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற புத்திசாலித்தனம் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா அப்பப்போ உங்களுக்கு ஆசை கிரகங்கள் அந்த 11ஆம் பாவம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் 10 வட்டி கேட்குறானே, அது கொடுத்தா நல்லா தானே இருக்கும். உடனே நமக்கு 2,000 வட்டி கிடைக்கிது, 3,000 வட்டி கிடைக்கிது, அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 வட்டி கிடைக்கிது. 10 மாதத்தில் 1 லட்சம் அசலாயிரும், இன்னும் 1 லட்சம் அவன் தானே தரணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போடுவீங்க. அதனால் உங்களுக்கு வட்டி தொழில் சரி வராது, நகை தொழில் சரியாக வரும், உலோக தொழில் சரியாக வரும். அதை நீங்கள் சிறப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இந்த வருஷம் போவீங்க. அதேமாதிரி உங்களுக்கு சகோதரத்துவத்தில் வாக்கு விஷயங்கள் கொஞ்சம் கோவம் ஹார்ஷாக பேசுவீங்க. இந்த வருடம் பிறந்ததுன்னு கோவமாக பேசுவீங்க. உங்களுக்கு அந்த கோவங்கிறது சத்ரு. ஆனால் அதை நீங்கள் நிறையா இடத்துல யூஸ் பண்ணிக்கிருப்பீங்க. அது எப்படின்னா வெளியே யார்கிட்டையும் கோவப்படாமல் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் அந்த கோவத்தை மொத்தத்தையும் காட்டுவீங்க பாருங்கள், வீடே அல்லப்பட்டுரும். அந்த மாதிரி எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்படுங்க. உங்களை வெளியே திட்டியிருக்காங்க, அதை வீட்டில் அந்த கோவத்தை காட்டுறது வீட்டில் இருக்கவங்களோட நிம்மதி கெடுதுங்கிறது உங்களுக்கு தெரியலையா? அதனால் வீட்டில் அந்த கோவத்தை காட்டாதீங்க. ஏன்னா அந்த செவ்வாய் நட்சத்திரத்துலேயும் இருக்குது. அடுத்து அந்த செவ்வாய் அடுத்த 3வது சகோதரத்தாரத்துலேயும் ஜூன் மாதம் மாறிடுது. அப்போ உங்களுக்கு ஜூன் மாதம் சகோதரத்துவம் வரப்போ இப்போ வீட்டில் காட்டினவங்க பார்த்து என் அண்ணன் தம்பிகிட்ட காட்டுறேன், என் அக்கா தங்கச்சிகிட்ட காட்டுறேங்கிறப்ப அந்த குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாதனம் இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தால் இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கும். ஏன்னா குடும்பத்துலேயும் கொஞ்சம் நிம்மதி இருந்தால் இன்னும் நீ ஹாப்பியாக இருப்பீங்களே. வெளியில் ஹாப்பியாக இருக்கேன், வீட்லேயும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லுவீங்கல்ல, அது 2மே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் மட்டுமே. அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் ஸ்தானத்தில் கேது அமர்ந்துருவார். 5ல் ராகு கேது பயிற்சி 5ஆம் மாதம் இருக்குது, 4ஆம் மாதம் இருக்குது, வாக்கியப்படி இருக்குது, திருக்கணிதப்படி இருக்குது. அந்த குழப்பத்துக்கு வர வேணாம். ஜென்ரலாக ஜூன்லேருந்து எல்லா பயிற்சியுமே மாறிடும். ராகு கேது பயிற்சி மாறுது, சனி பயிற்சி மாறுது, அது திருக்கணிதப்படி மாறல, வாக்கியப்படி மாறுது. அதனால் அதிலே விடுங்க. உங்களுக்கு அந்த பயிற்சி மாறுறப்ப லாபஸ்தானத்தில் 10ஆம் ஸ்தானத்தில் சனி உட்காந்துடுறாரு, 9ஆம் ஸ்தானத்தில் ராகு உட்காந்துடுறாரு, 3ஆம் ஸ்தானத்தில் கேது உட்காந்துடுறாரு. சரியா? இதுதான் உங்களுக்கு அந்த பயிற்சி ஆகிறதுக்கு விஷயங்கள். அந்த 3லங்கிறப்ப கொஞ்சம் சகோதரத்தனத்தில் உடப்பிறந்தவங்களோட கொஞ்சம் பகை வளர்த்துக்கிடாம கொஞ்சம் வெளி உறவு தொடர்பு இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு வருவீங்க பார்த்தீங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் வாங்க போகிறீங்க, வீட்டில் சொல்லி விட்டுருப்பாங்க, இப்போ வரப்போ 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்திருப்பான், இல்லை 1 மூடை அரிசியை தூக்கிட்டு வந்திருப்பான்பீங்க. பணம்லாம் கெட்டியிருப்பீங்க, 1 மூடை அரிசிக்கு தூக்கிட்டு வர மறந்துருப்பீங்க. வீட்டுக்கு ஆஹா பணத்தை கட்டிட்டு வந்தோமே, வேலையை முடிச்சுட்டு தூக்கிட்டு வரேன்னு சொன்னே மறந்துட்டேனே அப்படின்பீங்க. அந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள், இன்னொன்று அந்த டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அலையிறது. நீங்கள் அலையிறதா பெரிய இஷ்டமான விஷயமா நினைப்பீங்க. சுற்றணும், இந்த சுற்றுற வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வேலை தான் உங்களுக்கு அமையவும் செய்யும். அந்த சுற்றுற வேலையை அறிவுபூர்வமாகவும் செய்வீங்க. அறிவாளி தான் நீங்கள். உங்கள் அறிவாளித்தனத்துக்கு ஒரு லெவலே கிடையாது. அந்தளவுக்கு புத்தி கூர்மை இருக்கும். எங்கெங்கே என்னென்ன காரியம் சாதிக்கணும் கரெக்டாக சாதிப்பீங்க. இங்கே இந்த விஷயம் லாபம் கிடைக்கும், எத்தனை % கிடைக்கும், அந்த வேலையை தலையிடலாமா, 10% கிடைக்குமா, சரி அந்த வேலையை தடையிடலாம். ஏன்னா உங்கள் புதன் வச்சு, ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு அந்த கட்டத்தில் புதனே நிற்கிது வேலை ஸ்தானத்தில். சரியா? அதே புதன் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் ஜூன் மாதத்துக்கு மேலே மாறிடுது. இந்த எல்லா பயிற்சி மாறினதுக்கப்புறம்
அப்போது உங்கள் வேலை உங்கள் வாய் சார்ந்த விஷயங்கள்லாம் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்குள்ள ஸ்பீச் கரெக்டாக பேசுகிறீங்களோ அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், கோவப்படாதீங்க. உங்கள் கோவம் சத்துரும் இந்த வருடம் 2025. அந்த கோவத்தை விட்டுட்டு நிதானமாக யோசித்து சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் தங்கமும் சேரும், தன்மானமும் சேரும். அதே மாதிரி உங்கள் நிம்மதியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். இது 3ஐயும் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா கடனுங்கிறது இருக்காது. நீங்கள் கடன் கொடுத்து தான் ஏமாந்துருப்பீங்களே தவிர கடன் வாங்கி யார்கிட்டையும் ஏமாந்துருக்க மாட்டீங்க. அதனால் கடன் கொடுக்காதீங்க. இந்த வருடம் கடன் கொடுத்தாலும் அந்த கடன் வராது. யாரை நம்பி சட்டுன்னு ஒரு காசை எடுத்து கொடுத்துறாங்க. கையில் கையிருப்பு வச்சுருக்காதீங்க. ஏன்னா கையிருப்பு நீங்கள் வச்சதுன்னா உங்களுக்கு சும்மா இருக்கணுமே தோணாது. ஏன்னா நீங்கள் தான் புத்திசாலியாச்சே. இப்படி போடலாமா, அதில் செய்யலாமா, இதில் செய்யலாமா அப்படின்ட்டே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு போன வருடமே ஒரு தெளிவு வந்திருக்கும். 2024 ஒரு தெளிவு வந்திருக்கும். இனிமேல் நம்ம எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களே ஒரு ஸ்பீச் வச்சுருப்பீங்கல்ல. உங்களுக்குள்ளே ஒரு தாட் மைண்டு வச்சுருப்பீங்க. நம்ம கரெக்டாக கொண்டு வரணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். 9ல் ராகுங்கிறப்போ பாக்கியஸ்தானத்தில் ராகு வந்துடுறாரு. அப்போது உங்களோட பூர்வீக சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து அமைக்கிறது, உங்கள் பூர்வீக சொத்து ஏதாவது பெண்டிங்கில் இருந்தால் அதை முடிக்கலாம். இப்போ எங்கள் தாத்தா சொத்து அப்படியே கிடக்குங்க, அது எங்கே அந்த பொட்டைக்காடை என்னங்க செய்கிறது அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த பொட்டைக்காடுமே உங்களுக்கு நல்ல விதத்தில் கரெக்டாக இருக்கும். விளையாத நிலத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நமக்கு என்றைக்குமே கை கொடுக்குங்க. அந்த பாக்கியஸ்தானம் வரப்போ ஏற்றுக்கணும். ஆனாலும் பூர்வீக சொத்து இருந்தால் நிச்சயம் உங்கள் மேலே கிரைய முடிச்சுக்கோங்க. அது எங்கே கிடக்குன்றல அதை போய் இது போட்டு பட்டா சிட்டா போட்டு அது அலைய முடியலைங்க. உங்களுக்கு அலையிறது தானுங்க பிடிக்கும். அலையிறப்போ அதையும் சேர்ந்து கொஞ்சம் அலைஞ்சிங்கன்னா பூர்வீக சொத்து சேர வாய்ப்பு இருக்கிறது இந்த வருடம். அந்த சொத்தை சேர்த்துக்கோங்க. தாய் வழியிலையுமே உங்களுக்கு சேரும். அந்த சேர்கிற பொருளையுமே சேஃப்டியாக வச்சுக்கோங்க. எல்லாம் நகையாக மாற்றி வச்சுக்கோங்க, இல்லை டெபாசிட்டாக போட்டு வச்சுக்கோங்க. கையில் பணம் வச்சுக்காதீங்க. இந்த 2025 கையிருப்பு கரையும் நேரம். ஏன்னா அந்த கையிருப்பு கரையிறப்ப குரு உங்கள் கட்டத்திலே வந்துடுவார். சரியா? 5ஆம் மாதம் 4ஆம் மாதம்னு இப்படி இருக்குது. திருக்கணித வாக்கிய பிரகாரம் அந்த டேட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த டேட்டில் வாக்கியம் திருக்கணிதம்னு உங்களுக்கு குழம்பிடும். ஜூனுக்குள்ளே எல்லா பயிற்சியுமே முடிஞ்சிடும். அந்த ஜூனில் இருந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வருடம். ஆனால் முதல் 5 வருடங்கள் நம்ம 5 மாதம் கடந்து வந்திருப்போம் பார்த்தீங்களா? அந்த 5 மாதத்தை கடந்து வர மாதம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜூனுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். பண விஷயமா இருக்கட்டும், பிள்ளைய விஷயமா இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், சகோதரத்துவ விஷயமா இருக்கட்டும், அதேமாரி வேலை விஷயமா இருக்கட்டும். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? இல்லைங்க. அப்போ என்ன தாங்க எனக்கு கிடைக்கும்? உங்களுக்கு அலையிற வேலை நிறைய கிடைக்குங்க. ட்ராவல் ஜொமேட்டோவில் லெக்சர்லாம், இல்லை சுற்று வேலை பார்க்கலாம். நிறைய பேர் அலைஞ்சு 2 வருஷத்தில் நீ 1 மாதம் சம்பாதிக்கிற காசை நான் 1 மணி நேரத்தில் சம்பாதிச்சு கட்டவா அப்படிங்கிற டேலண்ட் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த 1 மணி நேரம் நான் சுற்றுன்னு சுற்றி எங்கேயோ வேலையை பார்த்துட்டு வந்து அந்த காசை கையில் கொண்டு வந்து நிப்பாட்டுவீங்க. ஏன்னா அந்த டேலண்ட் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. அந்த திறமையை இன்னும் இந்த வருடம் மிக வலுவாக வளர்த்து கொண்டு காசாக பார்த்து அதை எங்கேயும் கோட்டையை விடாமல் போன வருஷமே சுதாரிச்சிட்டிங்க, எங்கேயும் விடக்கூடாதுன்னு. அதை இந்த வருஷம் கரெக்டாக கொண்டு வந்து ஃபேமிலியில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள். தில்லை அம்பலம்.